லெக்ஸி லெக்ஸியா லெக்ஸி எத்தனை மணிக்கு தருமாங்க வந்திருக்கு வீட்டுக்கு பாருங்கள். வால் கிளாக்கில் காட்டுறேன். 12 ஆக இன்னும் ஒன்லி 5 minutes தான் இருக்குது. பார்த்தீங்களா, படுக்கிற நேரத்துக்கு இப்போ யார் கூப்பிட்டதுன்னு எனக்கு இன்னும் புரியல. நேற்றோ முன்ன நாளும் இப்படி தான் வந்தது, இது மாதிரி தான் வந்தது. கேட்டு லாக் பண்ண போகிறேன் நான். அப்போ அந்த டைமுக்கு தான் வந்து கத்துற சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தாக்கா லெக்ஸி என்னென்னவோ வச்சு ட்ரை பண்ணிட்டேன் பாருங்கள். வந்து வேக வச்ச சிக்கன் நம்ம டோனு குட்டிக்கு வச்சது அதையும் எடுத்து வச்சிட்டேன். சரி, குழந்தை வந்துச்சு சாப்பிட்டு போட்டோன்னு. இதில் வந்து இந்த சின்ன பிளேட்டில் போட்டு எல்லாத்தையும் ஏற கட்டிட்டோம் இல்லையா. சின்ன பிளேட்டில், இந்த பிளாஸ்டிக் பிளேட்டில் கொஞ்சோண்டு ட்ரை ஃப்ரூட் வச்சேன். அதுக்கப்புறம் இந்த சாசரில் வந்து தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன். இதை நம்ம அதை கொஞ்சம் சாப்பிட்டாங்க, இதை கொஞ்சம் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு க்ரீமி ஒன்று கொடுத்தேன், அதையும் முடிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு தெரியல. இப்போ அது அங்கே தூங்கிறதுக்கு போதா இல்லை வெளியில் சுற்றுறதுக்கு வந்துருக்குதான்னு ஒன்றுமே புரியல எனக்கு. கீழே வந்து அவ்வளோ டாக்ஸ் இருக்குது. ஆனால் இது ரொம்ப கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும். டாக்ஸ் பக்கம் போகாது. இருந்தாலும் இந்த டைமில் அன்டைமில் நமக்கு என்னமோ பயமாக இருக்குது. இந்த குழந்தை ஏன் இங்கே வந்ததுன்னு சொல்லிட்டு. அது அங்கே இருக்கிறவருக்கு தான் சேஃப்டி. என்ன பண்ணுதுன்னு தெரியல. பாருங்களேன், உள்ளெல்லாம் அவங்க படுக்கிற கேட்டகரி கிடையாது. படுக்க மாட்டாங்க அப்படிலாம். இந்த மாதிரி கேட்டகரியே கிடையாது லெக்ஸிலாம். எங்கே போச்சுன்னு தெரியல. என்ன பண்ணுவோம், வேணும்னா மொட்டை மாடிக்கு போயிடும். அதை பார்த்தீங்களா, எங்கே போகிறோம் லெக்ஸி? லெக்ஸி இங்கே பாரு. ஒன்று மேலே போய் மொட்டை மாடி போய் படுத்துக்க போ. இல்லை அங்கே போக முடியுமா உன்னால்? அங்கே போக முடியாது. கீழே டாக்ஸ் நிறைய இருக்குது லெக்ஸி. டேக் கேர் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், வெளியில் வரவங்களுக்கும் நான் ஆல்மோஸ்ட் வச்சுட்டேன். ட்ரை ஃபுட்டு, பால், ஃபிஷ் எல்லாமே வச்சு தான் இருக்கேன். எறும்பு வரக்கூடாதுன்னு தான் வரைஞ்சி வச்சுருக்கேன். ட்ராயிங்லாம் போட்டு வச்சுருக்கேன். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஃபைனலி ஒரு 3 மீன் வச்சுருக்காங்க. அதை சாப்பிட்றதுக்கும் ஒரு ஆள் வருவாங்க. பாலெல்லாம் காலி ஆகிட்டுருக்கு. அதை சாப்பிட்றதுக்கு ஒருத்தர் வருவாங்க. டைம் 12 ஆகிடுச்சு. அதான் எங்கள் வீட்டில் வந்து 12 மணி வரைக்கும் இவங்க போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. லெக்ஸி போயிட்டியா? லெக்ஸிமா போயிட்டியாடா? சேஃபாக போயிட்டாலுன்னா ஓகே நமக்கு. இதை பற்றியா இவனுங்கெல்லாம் ஆட்டையை போட்டுன்னு சுற்றினுங்கிறானுங்க பாருங்கள். அதை பற்றி பார்த்தீங்களா, எத்தனை பேர் பாருங்கள். ஒரு பூனை கண்ணில் பட்டுச்சு மேய்ஞ்சி எடுத்துருவானுங்க. இன்றைக்கி பாவம் அந்த மயிலும் வருவான்ல ஒயிட்டி, அந்த மயிலும் வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பயந்து சாப்பிட வந்தது அந்த குழந்தை. அதை என்ன பண்ணான் இவன் பார்த்துட்டு, இந்த பிளாக் இருக்கான்ல இவன், அதை போய் விரட்டி போய் கேட்ச் பண்ண போயிட்டான். அது என்ன சொன்னாங்க, மயிரிழையில் வந்து உயிர் தப்பிச்சிச்சு. அது என்ன பண்ண முடியும். நான் சாப்பாடு வைக்கிறவங்க தான் இவங்க எல்லாருமே. இங்கே பாருங்கள், எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வாக்கிங் போயிட்டுருக்காங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாச்சு. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இப்போ சாப்பாடு வச்சுருக்காங்க பாருங்கள். மீதி சாப்பாடெல்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, சாப்பிட்ட மீதி சாப்பாடு இவ்வளோ இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை இவங்களாம். எனக்கு என்னமோ ஏதோ டாக் அங்கே எங்கன்னா குட்டி போட்டிருக்கான்னு தெரியல. கார் கீழே எனக்கு என்னமோ குட்டிங்க சவுண்டு வரா மாதிரி தெரியுது. அன்டைமில் கேட்குதுங்க எனக்கு. என்னடா, யாருன்னா குட்டி போட்டு வச்சுருக்கீங்களாடா? அங்கே குட்டி போட்டு வச்சுருக்கீங்களா? காலையில் தான் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் நான். குட்டி கத்துற மாதிரி தான் எனக்கு சவுண்டு கேட்குது. குட்டி மாதிரி தான் தெரியுது. பட்டு இந்த வேலையை பார்த்தவங்க யாருன்னு தெரியல. யாருமா ப்ரெஸ் வச்சது? யாரும் டெலிவரி ஆகிருக்கு தெரியல. எப்படி ஒன்றும் அவ்வளோ பெருசாக வயிறு தெரிஞ்சு என்னமோ டெலிவரி ஆன மாதிரி எனக்கு தெரியலையே. சரி, மார்னிங் வந்து என்ன பண்ணுவோம், என்ன செய்யலாம், மார்னிங்கு ஒரு என்கொயரியை போட்டுருவோம். ஒரு என்கொயரி போட்டு யார் புள்ளியை பெற்று கார் கீழே போட்டு வச்சுக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருவோம். சரிங்களா? இப்போதைக்கு என்ன பண்ணலாம், லெக்ஸி கிளம்பிட்டா. அவ்வளோதான், போயிட்டா. நல்லதாக போச்சுப்போ, சேஃபாக போயிட்டா. ஓகே, காணோம்ல போயிட்டுருக்கா. எனக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. நானும் போய் படுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, பாய் பாய், குட் நைட்.